தஞ்சை ரயில் நிலையத்தில் விவசாயிகள் ரயிலை நிறுத்தி போராட்டம். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக ரயில் நிறுத்தி வைப்பு. கடந்த தேர்தலின் போது பிரதமர் மோடி விவசாயிகளுக்கான விளைபொருட்களுக்கு 2 மடங்காக விலை வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகளுக்கு கொடுத்தார். ஆனால் இதுவரை எந்தவிதமான நன்மையை செய்யவில்லை என கூறி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் அவரை எதிர்த்து 111 விவசாயிகள் போட்டியிடுவதற்காக இன்று காலை திருச்சியில் இருந்து கன்னியாகுமரி பனாரஸ் ரயில் மூலம் வாரணாசி செல்வதற்காக முன்பதிவு செய்து புறப்பட்டு சென்றனர். ரயில் தஞ்சை ரயில் நிலையத்திற்கு சென்றடைந்த பொழுது விவசாயிகளின் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறி முன்பதிவு செய்யாத பெட்டிகளில் பயணம் செய்யும்படி வலியுறுத்தினர். இதனை கண்டித்து ஐயா கண்ணு தலைமையில் தஞ்சை ரயில் நிலையத்தில் விவசாயிகள் ரயிலை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் தஞ்சை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ரயில் சுமார் 1 மணி நேரத்துக்கு பின்னர் புறப்பட்டு சென்றது. விவசாயிகளின் திடீர் ஆர்ப்பாட்டம் காரணமாக தஞ்சை ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மக்களை புரிந்துகொள். அரசியல் தெரியலை என்ன? நாட்டை விட்டு வெளியேறு. அரசியல் தெரியவில்லை என்று சொன்னால் நாட்டை விட்டு வெளியேறு. மக்களை எல்லாம் காப்பாற்று. யார் ஆளுங்கட்சிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தான் உதவி பண்ணுறாங்க. விவசாயிகளும் பொதுமக்களும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களை சும்மா அன்ரிசர்வ் கோச்சில் பயணம் பண்ண சொல்கிறோம். இது நியாயமா? நாங்கள் வாங்கினது டிக்கெட் வாங்குறோம். இது நியாயம் இல்லை என்பது தான் நீங்கள். எவ்வளோ விவசாயிகள் போறீங்க? இப்போ 120 விவசாயிகள் இருக்கோம். இப்போ 39 பாக்கியெல்லாம் இப்போ அப்படியே கீழே உட்காந்துட்டு போகிறோம். இல்லை அன்ரிசர்வ் கொண்டு போய் 39 இல்லை 70 வயசு 60 வயசு 65 வயசு எல்லாம் வயசானவங்க பெண்கள்லாம் இருக்காங்க. எல்லாம் வயசானவங்க. அப்புறம் இப்போ பாருங்க, இவருக்கு 75 வயசு ஆகுது, எனக்கு 75 வயசு ஆகுது, இவருக்கு 75 ஆகுது, இவருக்கு 70 வயசு ஆகுது. எல்லாமே பாருங்க. இல்லை இவருக்கு 79 வயசு ஆகுது. நாளைக்கு வந்தால் ரைசன் நினைக்கிறேன். அவருக்கு என்னன்னா பண்ணிக்கணும் போகிற ட்ரெயினை பற்றி கவலைப்படுறாங்க. இது எங்கேருந்து இங்கே போகிற ட்ரெயின்? இது கன்னியாகுமரியிலேருந்து வாரணாசி போகிறது. இந்த பாருங்க, 1ஆம் தேதி தமிழ் எடுத்துட்டாங்க. 1ஆம் தேதியே டிக்கெட் போகும். 1ஆவது மாதம் 12ஆம் தேதி ஆன்லைன் கவுண்டரில் டிக்கெட் புக் பண்ணேன் சார். நேற்று கன்ஃபார்ம் மெசேஜ் வந்துருச்சு. திருப்பி இங்கே பார்த்தா உங்கள் டிக்கெட்டில் வெயிட்டிங் ஆகி போச்சு அப்படின்னு மெசேஜ் வருது சார்.